ஓம் முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, நீ அழுது கொண்டிருந்த காலம் முடிந்து விட்டது. இந்த முருகனின் அருள் வாக்கை கேள், மகிழ்ச்சி அடைவாய். நிராகரித்து விடாதே என் செல்லமே. எனது பிள்ளையின் வாழ்வில் சில நிகழ்வுகள் நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கானது நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகின்றது என்றால் உன் முருகப்பெருமான் உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்று நம்பிக்கை கொள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவாய். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன். உன்னை படைத்தவன் நான் என்று உணரும்போது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்து இருப்பேன். எல்லாம் தக்க நேரத்தில் வந்து அமையும். அவற்றுடன் என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். மகிழ்ச்சியுடன் இரு என் பிள்ளையே. ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும், உயர்வும் மேன்மையும், வீழ்ச்சியும் மாட்சியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன. அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே இவற்றை அவர்கள் எடை போடுகிறார்கள். ஒருவரிடம் நட்பு கொள்வது, பகைமை கொள்வதும், உயர்வான மதிப்பை வருவதும், நிகழ்ச்சியை அடைவதும் கூட இந்த நாவினால்தான் வருகிறது. எனவேதான் ஒருமுறை பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசனை செய் என்பார்கள். அதேபோல்தான் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம். வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது. வில்லில் இருந்து சென்று அம்பும், வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது. அதை திரும்பவும் பெற முடியாது. தீயினால் சுட்டாலும் புண்ணாகி அது ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது. சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி, சொன்ன சொல் உனக்கு முதலாளி. இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன. எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை. இவையெல்லாம் உன் முருகப்பெருமானின் அருள்வாக்குதான். நான் என்ன சொல்கிறேன் என்பதை சற்று கவனமாக கேட்டு அதை முறைப்படி நீ நடந்து வந்தால் உன் வாழ்க்கை சுபிட்சமாகும். நிதானம் தேவை என்று சொன்னேன் அல்லவா? அதேபோல்தான் நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்றில்லை. பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், பிறர் பேசும்போது குறுக்கே பேசுவது, வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வார்த்தை பேசுவது, எதிரில் பேசுபவர் முழுவதும் கேளாமல் உடனே பதில் கூறுவது, எரிச்சல் அடைவது போன்றவற்றை செய்யாமல் எதிரில் இருப்பவர் என்ன பேசுகிறார் என்பதை முழுமையாக கேள். அப்படித்தான் கேட்க வேண்டும். நான் கூட உன்னிடம் பல வழிகளில் தினமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே. ஆனால் நீ அதை கவனிப்பதில்லை. மாறாக நீ மட்டுமே என்னிடம் பேசுவதாக நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இனிமேல் நீ யாரிடமும் பேசினாலும் பேசுவதற்கு முன்பு இதை பேசலாமா வேண்டாமா என்பதை பலமுறை யோசனை செய். புறங்கூறுதல், அதாவது ஒருவரை பற்றி பின்னால் பேசுவது, பிறரை தூற்றி எதிரில் இருப்பவரை புகழ்ந்து பேசுவது, காரியத்தை சாதித்து கொள்ள நயந்து பேசுவது போன்றவற்றை எல்லாம் விட்டுவிடு. அவை உனக்கு தேவையில்லாத ஒன்று. உண்மையை உள்ளபடி சொல். பொய்யை சொல்லும் அவசியம் வருவதை தவிர்த்து விடு. பிறர் உன்னை ஆதிக்கம் செலுத்தும் வகையில் பிறரை அதிகமாக உன்னிடம் பேச விடாதே. அதேபோல் நீயும் பிறரிடம் சிக்கிக் கொள்வதைப் போல பேச்சை விட்டு விடாதே. உன் முருகப்பெருமான் சொல்லும் அருள்வாக்கு, இன்றிலிருந்து வார்த்தைகளை வெளியே அதிகம் கொட்டாதே என்றுதான் நான் சொல்கிறேன். அதேபோல் நான் சொன்ன வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக வெற்றியானது, வெற்றி நிச்சயம். அதேபோல்தான் நான் சொல்கிறேன், உனது துயரங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வருத்தப்படக்கூடாது, கலங்கக்கூடாது.
ஏனென்றால் இந்த முருகனின் அருள் வாக்கு என்றும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும், வேண்டியதை எடுத்துச் சொல். இதோ எனது கஜானா வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்து இருக்கும். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். பிறகு அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் நிச்சயமாக இருக்கும். நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உனது கர்ம பலன்கள் விலகப் போகிறது. வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய். உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் உன் முருகப்பெருமான் நான் தான். நித்தியபடி வழங்க நான் சற்று தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார், என்ன நடந்திருக்கும். நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே. நான் இருக்கிறேன், கலங்காதே. உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், கையில் வேல் கொண்டு. உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிப்பாய். அந்த நேரத்தில் அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய். முருகா முருகா என்று என்னை மனதார கூப்பிடு. உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்கும் கலங்காதே. நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன். கலங்காதே. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டிருக்காதே. உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்கு. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும். என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூரம் விலகிச் செல்லாதே. எந்த நேரத்திலும் முடியாது, கூடாது, நடக்காது, நடக்கவில்லை, நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, முடிவு இல்லை, பொறுமை இல்லை என இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உனது வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றிலுமாக வரவே கூடாது. அவற்றை நீக்கிவிடு, எடுத்துவிடு. இல்லை என்ற சொல்லை முதலில் சொல்ல வேண்டாம். நாளை தருவார், அடுத்த ஆண்டு தருவார், இனிமேல் செய்வார் என்று என் அற்புதத்தை நீ தள்ளி போடாதே. நான் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே செய் என உறுதியோடு கேள். அப்போது நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன். இதோ உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில், வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில், உனது செயல்பாடுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும். என்னிடம் பேசும்போதும் கேட்கும் போதும் காத்தருள்வாய். நீயே துணை, உன் பொற்பாதங்களே சரணம். என்னால் முடியும் என அனைத்தும் நேர்மறையாக இருக்க வேண்டும். ஆம், அப்படி இருந்தால் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாக நடந்துவிடும். இதோ என்னுடைய இந்த முருகனின் அருள்வாக்கை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக நீ ஆச்சரியப்படும் அளவு உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய். ஆம் செல்லமே, இதோ நீ அழுது கொண்டிருந்த காலம் முடிந்து விட்டது. இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கை கேட்டுவிட்டாய் அல்லவா? உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. உனக்கானதை உன் முருகப்பெருமான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.